அனைவருக்கும் வணக்கம். இலங்கை ஜனாதிபதி நேரடியாக அஸ்வஸ்வ சம்பந்தமான கொடுப்பனவுகள் சம்பந்தமாக சில தினங்களுக்கு முன்னர், அதாவது சில தினங்களுக்கு முன்னர் நேரடியாக கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார். அதாவது புதிதாக பயனாளிகளை அதிகரிப்பது என்பது சம்பந்தமான கருத்துக்களை அவர் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது வடபகுதிக்கான பிஜத்தின் போது மன்னார் போன்ற பிரதேசங்களில் இலங்கை ஜனாதிபதி இந்த அஸ்வஸ்வ சம்பந்தமான சிறப்பான ஒரு உரையாடலை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எமது இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். பல்லாயிரக்கணக்கான மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றார் இந்த அஸ்வஸ்வ திட்டத்துக்காக, அஸ்வஸ்வ பயனாளிகளுக்காக. ஏற்கனவே ஓராங்கட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள், கிடைக்காதவர்கள், தவறியவர்கள், அதாவது விண்ணப்பித்தும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பதிவு தான் மெனக்குறை விண்ணப்பம். இந்த இரண்டிலும் இடம்பெறாதவர்கள் புதியவர்களை பதிவு செய்யப்பட்ட பதிவீடு தான் இரண்டாம் கட்ட விண்ணப்பம். எனவே இந்த மெனக்குறை விண்ணப்பம் மற்றும் இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் யாவும் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு தற்போது அவற்றினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்காக ஜூலை மாதம் அதற்கான பூர்வாங்க வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இரண்டாம் கட்ட கொடுப்பனவும் மனக்குறை விண்ணப்பதாரர்களுக்குமான கொடுப்பனவு ஜூலை மாதத்திலிருந்து வழங்குவதற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் வடபகுதிக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய ஜனாதிபதியாகிய அனுரகுமார திசாநாயக்கா அஸ்வஸ்வ சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தி என்னென்று நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது 4 லட்சம் புதிய பயனாளிகளை இணைத்துக் கொள்வதற்காக அந்த அஸ்வஸ்வ திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த 4 லட்சம் பயனாளிகள் என்று சொல்கின்ற போது, புதிதாக இணைத்துக் கொள்ளப்படுபவர்கள் என்று சொல்கின்ற போது மனக்குறை விண்ணப்பதாரிகளும் இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரிகளும் அதுக்குள்ளே உள்ளடக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பலர் கருத்து வெளியிடுகின்றார்கள். எனவே இங்கே அவர் தொடர்ந்து கூறுகின்ற போது, அஸ்வஸ்வ திட்டத்தில் 4 லட்சம் புதிய பயனாளிகளை இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மன்னாரில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கின்ற போது அவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விலையை குறைத்திருக்கின்றோம், மின்சார விலையை குறைத்தோம், அஸ்வஸ்வ கொடுப்பனவுகளை உயர்த்தி இருக்கின்றோம். அது மாத்திரமின்றில்லை, ஜூலை மாதத்திலிருந்து அஸ்வஸ்வ திட்டத்தில் 4 லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார். பாடசாலைக்கு பிள்ளைகளுக்கு சீருடை மற்றும் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு கொடுப்பனவுகள் வழங்கியுள்ளோம் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கே தெரிவித்திருக்கின்றார்.